உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து பேராதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு, பிரபவ ஆண்டு பலன்களை சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாம் வெற்றியாகும் அப்படின்றதையும் சொல்லி இறை அருளால இந்த நிகழ்ச்சியை துவங்குறேன். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்கள் உங்களோட ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆண்டு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். டீட்டெயில் அனலைசிஸோடு வந்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் கோச்சார கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க, மேலும் வந்து கிரக மாற்றங்கள், முக்கியமான கிரக பயிற்சிகள் எப்போ இருக்குது, அதை வச்சு என்ன மாதிரியான பலன்கள் நம்ம லைஃப்பில் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பயனுள்ளதாக இருக்கும். அன்னை ஆதிசக்தி பராசக்தியோட பேரருள் பெற்ற செல்ல பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிரபவ ஆண்டு மிக சிறந்த உன்னதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் அமைய போகுது. அதில் எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. ஏன்னா ஆண்டு துவக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு யோகஸ்தானமான 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தான் கடன் போராட்டங்கள்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் அவர் தான். அவர் யோகஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு வந்துட்டதுனால உங்கள் கடன் வழி போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள சங்கடங்கள் இருந்துச்சுனாலும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து, மனம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து வெளிவர போகிறீங்க. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனக்குழப்பம், சங்கடங்கள்ன்றது எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த முடிவு எடுத்தாலும் இது சரிதானா, இது சரிதானான்னு அது வெற்றியாகிற வரைக்கும் டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இனிமேல் உங்களுக்கு நம்ம சரியாக தான் போயிட்டுருக்குறோம் அப்படின்ற சரியான விஷயத்த தான் செய்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான சிந்தனைகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்பட போகுது. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள், சுபகாரியங்கள் தடைபட்டுக்கிட்டே இருக்கும். திருமண முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த நிச்சயதார்த்தம் வரைக்கும்லாம் போய் தடைப்பட்ட திருமணங்கள்லாம் இருக்குங்க அந்த காலங்களில். அவங்களுக்குலாம் நல்ல விதமாக நல்ல ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாழ்க்கை துணை அமைஞ்சு வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க போகிறாங்க. நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா, திருமணமான கணவன் மனைவிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடுகள்லாம் விலகி ஒருத்தரோட வெற்றிக்கு இன்னொருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்க போகிறீங்க. கணவனோட வெற்றிக்கு மனைவி, மனைவியோட வெற்றிக்கு கணவரும் சப்போர்ட்டிவாக இருந்து 2 பேருமா சேர்ந்து வாழ்க்கையில் குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர போகிறீங்க அப்படின்றத சொல்ல முடியும். ஒரு சில விஷயங்களில் கவனம் தேவை. உங்களுடைய திட்டமிடல் மற்றும் ஆரோக்கியம், இந்த விஷயங்களில் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை 10 தடவை தீர ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நீங்கள் செயல்படுங்க. இறங்கிட்டு யோசிக்க வேணாம். அதனால் இறங்குறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு விஷயம், இது நமக்கு சரியாக வருமா, வேணாமா, செய்யுமா, குறிப்பாக எந்த இடத்துல அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல தான். விருச்சிக ராசிக்காரர்கள் எங்கே மாட்டிப்பாங்கன்னா, அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்குறது, கை காசை கொடுத்து மாட்டிக்கிறது, திரும்ப நமக்கு நம்ம நேரத்துக்கு நம்ம தேவைக்கு சரியான காசு வராமல் போகும். இந்த மாதிரி உதவின்னு செஞ்சுட்டு அப்புறம் அதனால பாதிப்படையக்கூடிய ஒரு ராசிக்காரர்களை முதன்மையாக சொல்லக்கூடியது ரிஷபராசி. நம்ம ஒரு உதவின்னு செஞ்சுட்டு அந்த உதவியினால் பாதிப்பும் அடைகிறது, கெட்ட பேரும் ஆகிறது இல்லை. முதன்மையான ராசிக்காரர்கள் யாருன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தான். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் அதாவது உதவி செய்கிறது தப்பு கிடையாது. யாருக்கு செய்கிறோம், நம்மளை பாதிக்காத அளவிலான உதவிகளை மற்றவங்களுக்கு செய்கிறதுனால நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம், மற்றவங்களுக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. அதனால் வந்து உதவி செய்யுங்க. யாருக்கு செய்யணும், செய்யக்கூடாதுன்றதை தெரிஞ்சு செய்யுங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம். என்ன இருந்தாலும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள், நல்ல பண்புகள், தெய்வ பக்தி, உங்களுடைய தைரியம், இதெல்லாம் வந்து உங்கள் மேலே மற்றவங்களுக்கு பெரிய மதிப்பையும் மரியாதையும் ஒரு ஈர்ப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இயற்கையான ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ளே உண்டு. மந்திர சித்தி பெற்றவர்கள்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் விருச்சிக ராசிக்காரர்களை. ஏன்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசியில் சந்திரன், செவ்வாயோட வீட்டில் சந்திரன் அமரும்போது வந்து பார்த்திங்கன்னா, இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா தெய்வ நம்பிக்கை, தெய்வ பக்தி, நீங்கள் சொன்னது பலிக்கிறது. உங்களுடைய மனோகாரகன் தானே சந்திரன் தானே விருச்சத்திலிருந்து அமர்றாரு. ஸோ அப்படின்னும்போது வந்து செவ்வாய் சந்திரன் தொடர்பு அப்படின்றது வந்து ஆதிசக்தியோட அனுகிரகத்தை கொடுத்துரும். இயற்கையாகவே அன்னையோடைய அருளாற்றல் உங்களுக்கு இருக்கிறதுனால வந்து உங்களுக்குமே வந்து கடகராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்கிற மாதிரி தாய்மை உணர்வு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நண்பர்கள், உறவுகள், சொந்த பந்தம் எல்லாத்துக்குமே அந்த அன்பை பகிரக்கூடிய, அந்த தாய் அன்பை பகிரக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருந்துடுறீங்க. அதுபோக இனி வர காலங்களுக்கு வேலை விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா, வேலை தொழில் விஷயங்களில் கடுமையான உழைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ நாள் எனக்கு ஒரு ரெஸ்ட் வேணும், லீவ் வேணும், ஒரு சின்ன கேப் வேணும்னு நீங்கள் ஓய்வு எடுக்கணும்னு நினச்சா அப்படி தான் இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க. இனிமே அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது. 24 நேரமும் பத்தாமல் உழைக்க வேண்டிய காலகட்டாயம் வந்துருச்சு. அந்த உங்களுடைய ஒவ்வொரு செயலும், உங்களுடைய ஒவ்வொரு உழைப்பும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள வியக்க வைக்கிற அளவில் ஒரு அற்புதமான விஷயங்களாக தான் இருக்க போகுது. சாதாரண விஷயத்த நீங்கள் எதுவும் செய்ய போகிறதில்ல. இனி வர காலங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சாதனைகளாக மட்டுமே இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி இறைவனோட அருளால்
இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வெற்றியையும், வளர்ச்சியையும், நற்பெயரையும், புகழையும், பொருளாதாரத்தையும் குடுக்க போகுது. பலருக்கு வீடு, மனை வாங்குற யோகம், சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய யோகங்கள் எல்லாத்தையும் குடுக்க போறாரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு கடக ராசிக்கு வரப்போறாரு. 12 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னோட உச்ச வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கே கிடைக்க போகுது. ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னாலே வந்து எந்த விதமான சங்கடங்களும் இருக்க போறதில்ல. அது மட்டும் இல்லாம குரு பகவான்ற முழு சுபகிரகம். அவர் வந்து முழு பலம் பெறுறது உலகத்துக்கே நல்லது. அப்படின்னும்போது குறிப்பா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக உன்னதமான யோகங்கள கண்டிப்பான முறையில குரு குடுக்க போறாரு. இந்த ஆண்டு 2 சுபகிரகங்களான சுக்கிரனும், வியாழனுமே நல்ல நிலையில தான் பயணிக்கிறாங்க தொடர்ந்து. அவங்களோட நிலை நல்லா இருக்கு. நிழல் கிரகமான ராகு, கேது அவங்களும் உங்க 4, 10 அப்படின்ட்டு தொழில் தொடர்புடைய ஸ்தானங்களோட இருக்கிறதுனால, தொழில் சார்ந்த நல்ல முன்னேற்றங்களும், ஏற்றங்களும் உங்களுக்கு ஏற்பட போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாரி உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 6க்குடையவரும் அவர் தான். அவர் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, கடன் சார்ந்த விஷயங்கள், ச சொ சொத்து பிரச்சனைகள் எல்லாம் வந்து நல்ல தீர்வுகள் கிடைக்க போகுது. ஆரோக்கிய மேம்பாடுகள் அடைய போகுது. 5ஆம் இடத்து சனி தான். அதனால பயப்படவே வேணாம். 4ஆம் இடத்து சனி, அர்த்தாஷ்டம சனி விலகி 5ஆம் இடத்து சனி வந்துருச்சு. ஸோ பயப்படாதீங்க. கண்டிப்பா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கொண்டாட்டங்களுக்கு குறைவில்லாத அற்புதங்கள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகளுக்கு நிறைஞ்ச ஒரு ஆண்டா அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்றேன். மேலும் தமிழ் புத்தாண்டு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலயும் மிக சிறந்த நல்ல மாற்றங்கள கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா, இந்த தசாப்தத்தில அந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த 10 ஆண்டு காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு காலச்சூழல் இந்த 2026ல தான் வருது. தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு காலத்தில தான் வருது. ஸோ இது வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு. மன மகிழ்ச்சியோடையும் எவ்வளவோ கஷ்டங்கள, சங்கடங்கள பார்த்துட்டோம். ஸோ இருந்தாலும் இதுகளுக்கு நடுவுல ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்க சிக்கல்கள் தீர்ந்து பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமா இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. அ முதன்மை காரணமா நான் சொல்றது அதுதான். குருவுடைய உச்சநிலை. இதுவரைக்கும் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். அதாவது இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு துவக்கத்தில ஒரு சிறப்பான ஒரு கிரக நிலை வந்து அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில அமர்றாங்க. சொந்த நட்சத்திரத்தில உட்கார்றாங்க. நிழல்கிரகங்கள் முதற்கொண்டு. வியாழன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரத்தில இருக்காரு. இ இன்னொரு சுபகிரகமான சுக்கிரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேஷ ராசியில பரணி நட்சத்திரத்தில இருக்காரு. இங்கே குரு இருக்கக்கூடிய புனர்பூசம் குருவுடைய சொந்த நட்சத்திரம். சுக்கிரன் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம். அதுக்கடுத்தது மீன ராசியில சனி, செவ்வாய், புதன் இவங்கலாம் சேர்ந்திருக்க நிலையில இந்த ஆண்டு துவங்குது. இவங்க 3 பேருமே சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா நிழல் கிரகமான ராகு. ராகுவோட சந்திரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ராகுவுடைய சதய நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதிர்நிலையில ராகுவுக்கு எப்பயுமே எதிர்நிலை வரக்கூடிய கேது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில மக நட்சத்திரத்தில தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்காங்க. இப்படி எல்லா கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் தான். என்னடா எல்லா கிரகங்களுமே தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்கு. அப்படின்றது வந்து ஒரு ஆட்சி பலம். அதாவது ஒவ்வொரு கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில அமர்ந்திருக்கு அப்படின்னா, ஆட்சி பலத்தில இருக்கிற அளவுக்கான ஒரு பலம் தான். ஒரு நல்ல விஷயம் தான் அது. அப்ப இப்படி ஒரு அமைப்புல இந்த ஆண்டு துவக்கமே அமைஞ்சிருக்கு. துவக்க நாள்லயே இந்த ஒரு நிலை இருக்கு அப்படின்றது வந்து ஒரு வியப்புக்குரிய ஒரு என்ன சொல்றது? இது வந்து நல்லதா, கெட்டதா அப்படின்றத தாண்டி கண்டிப்பா நல்ல பலன் தான் செய்யும். ஒரு கிரகம் பலம் பெறுதுன்னா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம ராசி அடிப்படையில பார்க்கும்போது இந்த கிரகங்கள்லாம் நமக்கெல்லாம் நல்லது செய்ய தயாரா தான் இருக்காங்கன்னும்போது, அவங்க செய்ற நல்ல விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா, வலுவா செய்ய போறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில இந்த விஷயத்த யாரும் நோட் பண்ணல. அதனால நான் உங்களுக்கு இங்க பதிவு பண்ண விரும்புறேன். கிரகங்கள் எல்லாம் ரொம்ப வலுவா நின்னு, நமக்கு இயற்கை நல்ல பலன குடுக்க போது. அது நம்ம அதனால இந்த 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நல்ல விதமா பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய ஆசை, விருப்பங்கள்லாம் பெருசாக்கிங்க. "உள்வதெல்லாம் உயிர் உள்ளல்" அப்படின்னு எண்ணங்கள் நம்ம எல்லா எண்ணங்களும் பெருசா இருக்கட்டும். பெரிதினும் பெரிதிகள் அப்படின்ற அடிப்படையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நினைக்கிறது எதுவாயினும் அது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி குடுக்குறதுக்கு கிரகங்கள் நவகிரகங்களும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் கடந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில கோச்சாரம் ரொம்ப சரி. நிறைய பேர் கேட்பாங்க. என்னங்க நீங்க ராசி பலன் சொல்லும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா நான் என்ன இன்னும் என் வாழ்க்கையில போராட்டங்கள் குறைவில்லாம போயிட்டே தான் இருக்கு. என்ன காரணம்? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் அவங்களுக்கு சொல்றது அதுதான். நான் எப்பயுமே சொல்றது அதுதான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில உங்களுடைய லக்னம், உங்க லக்னத்துக்கு இப்ப நடந்துட்டு இருக்க தசாபுத்தி நட்பு கிரகமா, பகை கிரகமா, பாதக கிரகமா, யோக கிரகமா இப்படின்ற நிலையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம கோச்சார நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுடைய சுய ஜாதகமும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. 2யும் இணைச்சு பார்த்து சொல்லும்போது தான் இன்னும் சரியான துல்லியமான பலன்கள உங்களுக்கு நம்ம வந்து குடுக்க முடியும். ஸோ அப்படி உங்களுக்கான துல்லியமான பலன்கள இனி வரும் எதிர்காலங்களுக்கு உங்கள் வாழ்க்கைய பத்தின விஷயங்கள நீங்க
தெளிவடைஞ்சு புரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட என்னை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு உதவ தயாரா இருக்கிறேன். ஆ நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். மீண்டும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உலகளாவிய அளவில வாழக்கூடிய நம்ம ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் மக்களுக்கும் தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.